විපක්ෂයේ ප්‍රචාරක රැලියකට ලැබුණු இன்றோடு முடிவுக்கு வரும் அனுரவின் அரசாங்கம். நாங்கள் பௌத்த பிக்குகளோடு இணைந்து விட்டோம். மிக பெரும் எழுச்சி கொள்வோம். முன்னாள் அமைச்சர் உதயகம்மன்வலவின் அதிர்ச்சி கருத்து. மிக விரைவில் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு முடித்து வைக்கப்படும். அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார். சட்டமா அதிபர் திணைக்களம் அதிரடி அறிவிப்பு. நாமல் ராஜபக்ச மோசடி செய்தே சட்டத்துறையில் பட்டம் பெற்றுள்ளார். வெளிவந்த அதிர்ச்சி அறிக்கை. உடனடியாக பதவி விலகிய நாமல் ராஜபக்ச. திருகோணமலை புத்த விகாரைக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இனிமேல் கட்டுமானங்களை அங்கு மேற்கொள்ள கூடாது என தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும். புதியதொரு அரசியலமைப்பே தமிழர்களுக்கான தீர்வை வழங்கக்கூடும். ஜனாதிபதி அனுர தமிழரசு கட்சியிடம் தெரிவிப்பு. විපක්ෂයේ ප්‍රචාරක රැලියකට ලැබුණු இன்று வெள்ளிக்கிழமை இந்த அரசாங்கத்தின் முடிவு ஆரம்பிப்பதை குறிக்கும் என பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் அவர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நுகேகொடை பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவிதுரு ஹெல உரிமைய, ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி, ஜனதா சேவக கட்சி, நவஜனதா பெரமுன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பங்கேற்க உள்ளன. எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படும் முதல் எதிர்ப்பு பேரணிக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டு மக்களுடன் இணைந்து பேரணியில் கலந்து கொள்ள உள்ளனர் என்று எங்களுக்கு அறிவித்துள்ளனர். பங்கேற்காத சில கட்சிகளும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளன. அவர்கள் அனைவரின் சகோதரத்துவத்துக்கும் நாங்கள் தலைவணங்கி நன்றி தெரிவிக்கின்றோம். எங்களிடம் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இந்த பேரணியை ஏற்பாடு செய்யும் போது எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இந்த பேரணிக்கு எப்படி விளம்பரம் கொடுப்பது என்பதுதான். ஆனால் அரசாங்கத்தால் இலங்கையின் வரலாற்றில் எதிர்க்கட்சியின் பிரச்சார பேரணி ஒன்றுக்கு கிடைத்ததில் அதிகபட்ச விளம்பரத்தை தற்போது 21ஆம் தேதி நுகேகுடை நகரில் நடைபெறும் பேரணிக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். සංගමේ ශ්‍රී ලංකා පොත්ජන පෙරමුණ අපේ පක්ෂය මුණ ගැහුණා. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற விவகார குழுவில் இருந்து விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெற்றிடமாக உள்ள இடத்தை நிரப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் புதல்வர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் நாமல் ராஜபக்ஷ லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளது என்றும் சட்டக்கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆவணங்களை வெளிப்படுத்தியுள்ளார். அதன்படி லண்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட சான்றிதழை முதுகலை பட்டத்திற்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நாமல் சமர்ப்பித்துள்ளார். குறித்த பட்ட சான்றிதழ் செப்டம்பர் 15, 2009 அன்று வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பட்டச் சான்றிதழில் கையொப்பமிட்ட துணைவேந்தர் ஜூலை 23 அன்று பதவி விலகியுள்ளார். அவர் பதவி விலகிய 54 நாட்களுக்கு பிறகு அந்த நபர் துணைவேந்தராக பட்ட சான்றிதழில் கையொப்பமிட்டுள்ளார். இந்த லண்டன் நிறுவனம் அக்டோபர் 15, 2009 அன்று இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த நிறுவனத்தில் பட்டம் பெற்றதாக கூறும் எம்பி நாமல் செப்டம்பர் 25, 2009 அன்று சட்டக்கல்லூரியில் சேர விண்ணப்பித்தார். அவர் தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அதே நாளில் சட்டக்கல்லூரி அதை ஏற்றுக்கொண்டது. அந்த நேரத்தில் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டி சட்டக்கல்லூரியில் இருந்து ஒப்புதல் பெறவில்லை. அது அக்டோபர் 15 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பட்ட சான்றிதழில் அவர் 3ஆம் வகுப்பில் சட்ட இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார், அதாவது 3ஆம் வகுப்பு பட்டம் பெற்றுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் அவரை இங்கிலாந்து வழக்கறிஞர் பட்டப்படிப்பில் சேர்க்க முடியாது என்று கூறுகின்றது. மேலும் நான் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை 1 மாதத்திற்குள் முடிக்கப்படும் என சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார்.
அதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என சட்டமா அதிபர் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு மனு மூலம் விடுத்த கோரிக்கை இன்று பரிசீலிக்கப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இவற்றை நீதிமன்றத்துக்கு கூறியுள்ளார். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் வழக்கறிஞர்கள் வழக்கு விசாரணை விரைவாக முடிக்கப்படும் என்று அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்ததைத் தொடர்ந்து தங்கள் கட்சிக்காரருக்கு எதிராக விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை நீக்குவதற்கான கோரிக்கையை மீளப்பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அந்த கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே அவரின் மேற்கண்ட கூற்று வெளியாகியுள்ளது. அத்தோடு மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியல் அமைப்பொன்றின் அவசியம் குறித்தும் அதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக பிரதேச மட்டத்தில் எதிர்கொள்ளும் மீன்பிடி மற்றும் காணி பிரச்சினைகள், உட்கட்டமைப்பு வசதி மற்றும் அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் சந்திப்பில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் கட்சி பிரதிநிதிகள் முன்வைத்த சில பிரச்சினைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு அதே சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வடக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்த ஒரு திட்டத்திற்கும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இனவாதத்திற்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அங்கு கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி CVK சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான S. ஸ்ரீதரன், S. ராசமாணிக்கம், பேனா சத்தியலிங்கம், G. ஸ்ரீநேசன், TN ரவிகரன், KN கோடீஸ்வரன், KS குகதாசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன், ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமாரநாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர். திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை அப்படியே விட்டுவிடவும் புதிய கட்டுமானங்கள் அல்லது மாற்றங்களை செய்யக்கூடாது என்றும் திருகோணமலை பிரதான நீதவான் MNM சும்சுதீன் விகாரபதிக்கு புதன்கிழமை உத்தரவிட்டார். திருகோணமலை போலீஸ் நிலைய கண்காணிப்பாளர் JL அஜித்குமார், துறைமுக போலீஸ் பிரிவின் போலீஸ் பொறுப்பு அதிகாரி மற்றும் தலைமை ஆய்வாளர் KW GSK சமரசிங்க ஆகியோர் சமர்ப்பித்த அறிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். திருகோணமலையில் உள்ள டச்சு விரிகுடா கடற்கரையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாராதிபதி தற்காலிக கட்டடம் கட்டுவது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை துறையால் தாக்கல் செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையிலான தொடர்பாக போலீசார் இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு தொடர்புடைய கட்டுமானத்தின் முன்னேற்றம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை குறிக்கும் அறிக்கையை 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு துறைமுக காவல்துறைக்கு நீதவான் உத்தரவிட்டார். இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் நகல்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விகாராதிகாரி தேரர் மற்றும் தியாக சபையின் செயலாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. Way that it had, but suddenly thousands of people have seen it, so many people commenting, it being shared across so many different platforms and millions of people have viewed it. என்னிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்ட இளைஞன் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுத்த இலங்கை போலீசாருக்கு நன்றி என பாதிக்கப்பட்ட நியூசிலாந்து பெண் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சுற்றுலா வந்த 24 வயதுடைய நியூசிலாந்து பெண்ணொருவர் கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அருகம்குடா பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞன் ஒருவன் குறித்த வெளிநாட்டு பெண்ணிடம் தனது அந்தரங்க உறுப்பை காண்பித்து பாலியல் சேட்டையில் ஈடுபடும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவியது. பாதிக்கப்பட்ட நியூசிலாந்து பெண் இது தொடர்பில் கடிதமூடாக போலீசில் முறைப்பாடு அளித்தார். இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்
சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நியூசிலாந்து பெண் காணொலியொன்றை வெளியிட்டு தனக்கு நேர்ந்த விடயத்துக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்த இலங்கை மக்களுக்கும் போலீசாருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் நாட்டின் பாதுகாப்பு அல்லது மக்களின் பண்பை பிரதிபலிக்காது எனவும் நியூசிலாந்து பெண் தெரிவித்துள்ளார். தான் தனியாக சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டதாகவும் இலங்கை மக்கள் பல வழிகளில் தனக்கு உதவியதாகவும் நியூசிலாந்து பெண் தெரிவித்துள்ளார். இலங்கை என்பது பயணம் செய்வதற்கு மிகவும் அற்புதமான ஒரு நாடு எனவும் நியூசிலாந்து பெண் தெரிவித்துள்ளார். ஒரு தனிநபரின் நடத்தையை வைத்து ஒட்டுமொத்த நாட்டையும் பெண்களின் பாதுகாப்பையும் வரையறுக்கக்கூடாது. இதுபோன்ற சம்பவங்கள் உலகில் எங்கும் நடக்கக்கூடும் என அந்த நியூசிலாந்து பெண் தெரிவித்துள்ளார். சுமார் 4 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் இளைஞர்கள் 4 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு மற்றும் வெள்ளம்பிட்டி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த 26 முதல் 34 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவர். இளைஞர்கள் 4 மலேசியாவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இளைஞர்கள் 4 கொண்டு வந்த பயணப்பொதியில் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 கிலோ 22 கிராம் குஷ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 4 கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று வியாழக்கிழமை ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இது தொடர்பான விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ மாணகே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் இழந்தால் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறினார். அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்ய நம்புவதாகவும் பல மூத்த ஜனாதிபதி வழக்கறிஞர்கள் அதற்கு உதவுவார்கள் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். மேலும் இந்த முடிவுக்கு எதிராக நாடு முழுவதும் ஒரு பெரிய போராட்ட பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஓய்வூதியங்களை குறைக்கும் அரசின் முடிவு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் செயல் என்றும் மாணகி கூறினார். ஓய்வூதியத்தில் வாழும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடுமையான பிரச்சினையை எதிர்கொள்கின்றனர் என்றும் ஒரு சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் இன்று உதவியற்றவர்களாகவும் மருத்துவ சிகிச்சை உட்பட அன்றாட செலவுகளை செலுத்த முடியாமல் தவிப்பவர்களாகவும் உள்ளனர் என்றும் மாணகி தெரிவித்தார். சில எம்பிக்கள் வயதானவர்களாகவும் நோய்வாய்ப்பட்டவர்களாகவும் வீடுகளுக்குள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் வேறு சில எம்பிக்களின் விதவைகள் மற்றும் மனைவிகள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் உள்ளனர் என்றும் அவர் கூறினார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய நேற்றைய தினம் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.